விஜய் என்னப்பா விஜய் நடிகன் விஜய் நடிகன் விஜய் நடிகன் விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்னா. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல. நான் தளபதி விஜய உயிர் மூச்சா நினைக்கிறேன். தாவேகாவோட தீவிரமான தொண்டன்னா, ஒரு உண்மையான ரசிகன். இன்னைக்கு என் மனசுல ரொம்ப மிகப்பெரிய பாரமா இருக்குங்க. குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் அதை போல வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்த நிலையெல்லாம் இருக்கிறது. ஊழலினுடைய உச்சம் தொட்டவராகத்தான் அவர் கருதப்படுகிறார். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். நம்ம தலைவர் மேடை ஏறி லஞ்சமில்லா அரசியல், ஜீரோ கரப்ஷன், மக்கள் பணத்தை தொட்ட எவனையும் சும்மா விட மாட்டேன்னு சொன்னாப்ல. பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறான் உன் மகன். லட்சத்துல ஒருத்தன் தான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்க வாழணும்னு நினைப்பான். இவர் தாண்டா நமக்கான தலைவன் வந்துட்டான், இன்னி எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நம்ம தலைவர் அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. அதிமுகவுல எம்எல்ஏவா இருந்த விஜயபாஸ்கர் அங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து நம்ம தாவேகாவுல இணைகிறாரு. அவர் எதற்காக இணைகிறாரு? அவரை ஏற்கனவே லஞ்சம், ஊழல், பல எஃப்ஐஆர் கேஸ் அவர் பேர்ல நிலுவையில இருக்கு. அதிமுக எம்எல்ஏவா இருந்தா தாவேகா ஆட்சி நடவடிக்கை எடுக்கும்னு பயத்துல வந்து இங்க இணைகிறாரு. அவரை போய் நீங்க சேர்க்கலாமா? எனவே இவர்களை எல்லாம் சேர்த்திருக்க கூடாது. உண்மையை சொல்ல போனால் இது போன்ற ஊழலினுடைய உச்சம் தொட்ட இந்த அதிமுகவினுடைய பழைய அமைச்சர்களை எல்லாம் சேர்த்திருக்க கூடாது என்பதுதான் நடுநிலையாளர்களுடைய கருத்தும், அதுதான் நம்முடைய கருத்தும். அதுதான் அவரை சேர்த்தது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்னைக்கு புதிய அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவி வேற கொடுத்திருக்கீங்க. அடிச்சு விடுங்க. புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி, புதிய மாற்றம். பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணனை பத்தி கொஞ்சம் பார்த்துலாமா? அண்ணன் மேல 12 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் தலைவரே? இவர் தாவேக்கால இணையப்புறம்னு ஒரு செய்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தப்பயே சகாய IAS ஓப்பனா ஒரு வீடியோவே விட்டாரு, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி. அதை விட நீங்க கேட்காம இப்படி பண்றது நியாயமா? சகாய IAS வந்து ஒரு நேர்மையான அதிகாரின்னு பேர் வாங்கினவரு. அவர் சொல்றத விட கேட்க மாட்டீங்களா? இது ஒரு நல்ல பதில சொல்றா. இது ஒரு நல்ல பதில சொல்றா. ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் நான். இப்படி பண்ணா மத்த கட்சியான TMK, ATMKவுக்கும் நம்மளுக்கு TVKவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? நான் ஒரு தீவிர ரசிகன், தொண்டன், எனக்கே நம்பிக்கை போச்சு. தலைவரே, உங்கள் மேல மக்கள் வச்சிருக்க நம்பிக்கைய நீங்களே கெடுத்துக்காதீங்க. மாற்று அரசியல் கொண்டு வருவீங்கன்னு நம்பிதான் மக்கள் உங்களுக்கு ஓட் பண்ணி உங்களை CM பதவியில உட்கார வச்சிருக்காங்க. ஒரு உண்மையான தொண்டனா இது வேதனை அளிக்குது. தாவேக அரசு நேர்மையான பாதையில போகணும்னா நம்மளுக்கு நேர்மையான அதிகாரிகள் தேவை, நேர்மையான அரசியல்வாதிகள் தேவை. நீங்க அங்க ஊழல் பண்ணவங்களை கொண்டு வந்து திருத்திடலாம்னு நினைச்சு தப்பு பண்ணிடாதீங்க தலைவரே. அவங்கள எப்படியும் உங்களால திருத்த முடியாது. பல வருடங்களா அவங்க அப்படி வாழ்ந்தவங்க. அவங்க உங்களுக்கு மாறி அரசியல் பண்ணுவாங்கன்னு நம்பாதீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா தொண்டர்களே, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க. ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க. அப்படி அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.